ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜாஸ்வா கேமிங். இன்றைக்கி வந்து வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி ரோப்ளாக்ஸ் தான் விளையாட போகிறோம். ரோப்ளாக்ஸில் என்ன விளையாட போகிறோன்னா ஆபி தான் விளையாட போகிறோம். ஒரே நிமிஷம். ஃபஸ்ட்டு இந்த ஆபி தான் விளையாட போகிறோம். ஃபஸ்ட்டு மீன்ஸ் இந்த ஃபஸ்ட்டாக ரோப்ளாக்ஸ் வீடியோ போடுறேன். ஆனால் ரோப்ளாக்ஸ் நிறைய வாட்டி விளாண்டுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அல்டிமேட் ஈஸி ஆபியில் வந்துருக்கேன் நான். ஓகே, ஃபஸ்ட்டு செக் பாயிண்ட் பிடிச்சாச்சு. செகண்ட் செக் பாயிண்ட் செக் இது வந்து இன்ஃபினிட் மறையுது கைஸ், இன்விசிபிள் தான் கைஸ். ஓகே, இப்படி நடந்தே போயிடலாம். கீழே விழுந்துட்டா அவ்வளோதான், மானமே போயிடும். ஏன்னா இவ்வளோ அல்டிமேட்டாக ஈஸியாக இருக்க ஆபிலெலாம் விழுந்தேன்னா அவ்வளோதான். எப்படியாச்சும் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியே ஆகணும் கைஸ். ஓகே வாங்க. நம்ம வந்து ஸ்டேஜ் 6ல் இருக்கோம். 50 ஸ்டேஜ் தான் கைஸ் இருக்குது. இப்போ ஈஸியாகவே விளாண்டுடலாம் வாங்க. போன வாட்டி நான் வந்து நீட் ஃபார் ஸ்பீட் இது செகண்ட் பார்ட் போட்டிருந்தேன். இந்த வீடியோ முடிச்சுட்டு பார்க்காதவங்களாம் பார்த்துட்டு வந்துருங்க. பார்ட் 1 பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. அதில் வந்து பாதி இதில் கட் ஆகிடுச்சு கைஸ். ஏன்னா ரெக்கார்ட் ஆகலை, என்னன்னு தெரில. பாதியில் ரெக்கார்ட் ஆகி அப்படியே முடிஞ்சிச்சு. சரி, வீடியோ பற்றி வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து மறுபடிட்டு அப்லோட் பண்ணிட்டேன், வேறு வழி இல்லாமல். இது தப்பு. இது கரெக்டு. இது மாதிரி தான் கைஸ் கண்டுபிடிக்கணும், இந்த மாதிரி ஃப்ளோர்ஸ்லாம். ஓகே, அப்போ இதுதான் கரெக்டு கைஸ். இந்த கேம் வந்து இப்படி உள்ளே போச்சுன்னா இது தப்பான ஃப்ளோர். இந்த கேம் வந்து உள்ளே போல் இப்படி தேங்கி நிற்கிதுன்னா அப்போ இதுதான் கரெக்டான ஃப்ளோர். ஓகே, நம்ம வந்து லெவல் 11ல் இருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமாம், லெவல் 11ல் இருக்கோம். அதுக்குள்ளேயும் ½ செஞ்சுரி அடிச்சிடுவோம் போலையே. ஓகே, வெயிட் விடுங்க போகலாம். ஓகே வாங்க. இந்த ஆபி ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, ஆனால் ஜாலியாக இருக்கும் விளாடும்போது. நார்மலான ஃபீல் கிடைக்கும், அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போயிட்டுருக்கோம். என்ன WW அவங்க குதிப்பாங்களா, அது மாதிரியே இருக்குது. இதில் அப்படியே நடந்தே போகலாம். சரி, எல்லாமே இன்விசிபிள் கிடையாதான்னு பார்த்துக்கிறேன். ஓகே கைஸ், எதில் வேணாலும் போகலாம். ஈஸி பீஸி. ஓகே, இத்தனை ஸ்டேஜையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்குள்ளேயும் அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போல் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே வாங்க, நம்ம கேமை கண்டினியூ பண்ணுவோம். பேசிக்கிட்டே வந்துட்டோம். இது என்ன, அது ரெயின்போ கலரில் இருக்குது. ஓகே வாங்க விளாடுவோம். இங்கே பாருங்கள், மேலே பாருங்கள், ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு அழுத்திட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா எமோஜியில் கண்ணாடி போட்டிருக்கோம். ஓகே, அப்புறமா முக்கியமாக பெல்லைக்கான எடுத்து ஹாலில் வச்சுருங்க கைஸ். தானாக மூவ் பண்ணுறானா, நல்லா இருக்கே. இப்படிலாம் பண்ணால் சீக்கிரமாக முடிச்சிடலாம் கைஸ். ஐயோ போச்சிடும் கைஸ், ஜஸ்ட்டு மிஸ்ட்டு கைஸ். கொஞ்சம் விட்டுருந்தா அவ்வளோதான். ஓகே, இந்த இடத்துல தான் குதிக்கணும். குதிச்சிடா. பார்த்தீங்களா, இந்த மாதிரி இடத்துல குதிச்சிடணும். ஏன்னா இந்த தடுப்புகள்லாம் நம்பவே கூடாது கைஸ். சைடில் கீட்டில் விழுந்தாலும் விழுந்துருவோம். ஹெலிகாப்டர். ஆனால் ரோபாக்ஸ் கேட்பாங்க கைஸ். கமெண்ட் செக்ஷனில் அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன கேம் போகலான்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே வாங்க. இந்த ஆபியை பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, நம்ம ரெட் கலரில் ஏறிட்டுருவோம் ஏனியில். ஓகே, ஓ மை காட், அச்சோ என்ன இது, பின்பால் மாதிரி உருட்டி விட்ருக்கீங்க. ஓகே, அப்படியே பேசிட்டு நெக்ஸ்ட் செக் பாயிண்ட் வந்தாச்சு. இது என்ன இது, அந்த அழுத்தனா அப்படியே உள்ளே போகும்ல கைஸ், பாப்பிட்ஸோ ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, அது கைஸ். ஓகே சரி, இதுலேயும் ஸ்பீடாக போகிற மாதிரி கொடுத்துருந்தா நல்லா இருக்குமே. ஐயோ சரி கைஸ், மறையுது கைஸ். ஐயோ ஆஃப் வைக்கிறதுக்குன்னு காத்துட்ருக்காங்க போலே கைஸ்.
ஓகே வாங்க, நம்ம அதெல்லாம் கண்டுக்க வேணாம். எனக்கு தெரிஞ்சு இல்லை. என்ன ஏறுறான் தம்பி? ஏறலாம் கூடாது, ஒன்லி ஜம்ப்பு. இந்த பாருங்க, இல்லை ஜம்பே பண்ணால் ஜம்ப் பண்ணுறான். பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் நம்பர் 30 வந்துட்டோம். பார்க்கவே இல்லை. ஓகே ஓகே ஓகே. ஐயோ கீழே விழுந்துடாதரா. சரி, இந்த அல்டிமேட் ஈஸி ஓபியில் செக் பாயிண்ட்டே கொடுக்காம இருந்துன்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா கொஞ்சமாச்சும் டஃப்பாக இருந்திருக்கும்ல கைஸ், அதுதான் சொல்கிறேன். செக் பாயிண்ட்லாம் இல்லைன்னா எவனுமே விளாட மாட்டான். அதனால தான் கொடுக்கல போல், கொடுத்துருக்காங்க போல். சாரி, வளையுது. ஓகே கைஸ், அதுக்குள்ளேயும் பேட்ச்லாம் தர ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். கீழே பார்த்தீங்களா? ஓகே, இது என்ன மாதிரிதா? இனிமேல் டான்ஸ் ஆட்டே போகலான்டா. ஓய் என்னடா இது? ஐயோ கைஸ், ஜம்ப் பண்ணுங்க கைஸ். இங்கேயே நின்றுட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான், முடிச்சு விட்டீங்க போங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ரோப்ளாக்ஸில் பார்ட் 2ல் ரோப்ளாக்ஸ் சீரீஸில் பார்ட் 2ல் ரைவல்ஸ் விளாட்லாம். அது வந்து ஒரு ஷூட்டிங் கேம்னா அடிக்டபிள் கேம்னு சொல்லிட முடியாது. அதில் வந்து ஸ்லைடு அது மாதிரிலாம் பண்ணலாம். இது என்னது? ரேண்டமாக போகணும் போல கைஸ். இதில் ரேண்டம் ஓபி. தலை வலிக்குதே. ரெட்டு இந்த வாட்டி ப்ளூ. கைஸ் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ். ஓகே, இதுக்காகவே லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க மக்களே. ப்ளீஸ் மக்களே, பண்ணி விட்ருங்க மக்களே. ஓகே ஓகே ஓகே. ஜம்ப் வந்துட்டோம். எவ்வளோ ஸ்டேஜ்? 43 வந்துட்டோம் கைஸ். ஓகே, பார்த்தீங்கன்னா எமோஜியை பார்த்தீங்கன்னா டாலர் சிம்பிள் போட்டிருக்கு கண்ணிலையும் நாக்கையும். கைஸ் லாஸ்ட்டில் போனால் ஏதோ மிஸ்ட்ரி பாக்ஸ் மாதிரி காட்டுது கைஸ். அங்கே ஸ்டேஜில் இங்கே மேலே ஸ்டேஜ் இருக்குல்ல கைஸ், ஸ்டேஜ் போட்டிருக்குல்ல கைஸ், அதில் பார்த்தீங்கன்னா ஏதோ கொஸ்டின் மார்க் மாதிரி கட்டிச்சிருக்காங்க கைஸ். ஐயோ ஆடா போவீங்களா? உழுவ வச்சிட்டிங்களாடா இந்த ஈஸி ஆபியில். ஒத்துக்கிறேன்டா. டஃப்பான ஆபி தான்டா, ஒத்துக்கிறேன்டா. வச்சு ஒன்றால் என்ன செய்ய முடியுதோ செஞ்சுட்டாங்க கைஸ். சிறப்பாக தராமல் செஞ்சு வச்சுட்டாங்க. என்னடா இது? +, -, ஜஸ்ட் மிஸ்ட்டு கொஞ்சம் கூட தான் டெட் ஆகிருக்கும். ஓகே, நம்ம இந்த கேமில் ஒரே ஒரு வாட்டி தான் டெட் ஆகிருக்கும். 46 வந்துட்டோம். 47 இருக்கு போல். 47, 48, 49, 50. இன்னும் 3 ஸ்டேஜ் கண்டுபிடிச்சான்றேன். இது முடிச்சிட்டோன்னா முடிஞ்சது கைஸ். இந்த படிக்கட்டு தான் கைஸ் கருப்பை கிளப்புது. கேரமாலாம் கலர் கலராக இருக்கு. என்ன யார் கைஸ் அது? யாரும் நின்றுட்டு இருக்காங்க கைஸ். என்னது? ஐ லவ் கேட்ஸ். சரி, அதுக்கு உனக்கு கேட்ஸ் பிடிக்கும். அதுக்கு கேட்ஸ்ன்னு சொன்னால் தான் ஞாபகம் வருது. உங்களுக்கு கேட் பிடிக்குமா டாக் பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாச்சும். கைஸ் இங்கே நின்றுட்டு இருந்தாலும் அவன் இங்கே என்ன இருக்கான் நம்பி? என்னடா நீ அவ்வளோ பெரிய ஆளானின்னு தெரில. ஏதோ யூடியூபர் போல். -8, -16. ஐயோ சரிடா, ரீசெட் பண்ணிடலாமா? அப்புறம் தோத்துட்டேன்னு வந்துருக்குது. க்ரீன் பேத் கைஸ். இங்கே இருக்குது கைஸ் மிஸ்ட்ரி பாக்ஸு. ஓகே, இதுக்கெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ நிமிஷம் ஆகிருக்கு வீடியோ கைஸ்? 9 நிமிஷம் தான் கைஸ் ஆகிருக்கு. ஓகே இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறமா பெல்லைக்கான எடுத்து ஹாலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்துடும். ஓகே பை கைஸ். see you in another next வீடியோ. பை கைஸ். பார்த்தீங்களா கைஸ், ஸ்கின்னை மாற்றிட்டேன். ஓகே பை கைஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். கமெண்ட் பண்ணிங்க என்ன வீடியோ போடலான்னு.